4 சம்பிரதாயங்கள் அடிப்படை விளக்கம். சம்பிரதாய விகினா ஏ மந்த்ராஸ்தே நிஷ்ஃப்லா. மத அத கலவ் பவிஷ்யந்தி சத்வார சம்பிரதாயின. ஸ்ரீ பிரஹ்ம ருத்ர சனகா வைஷ்ணவா ஷிதி பாவனா சத்வாரஸ்தே கலவ் பாவ்யா ஹி உத்கலே புருஷோத்தமாத். ராமானுஜம் ஸ்ரீ ஸ்வீ சக்ரே மத்வாசாரிய சதுர்முக. ஸ்ரீ விஷ்ணு சுவாமினாம் ருத்ரோ நிம்பாதித்யம் சது சன. குருசீட பரம்பரையில் இடம்பெறாத மந்திரங்கள் பலனை அளிக்காது. ஆகையால் 4 சீட பரம்பரையின் ஸ்தாபகர்களான ஸ்ரீலக்ஷ்மி பிரம்மதேவர் ருத்திரர் சிவபெருமான் 4 குமாரர்கள் ஆகியோர் கலியுகத்தில் இவ்வுலகினை தூய்மைப்படுத்த புருஷோத்தம க்ஷேத்திரமான உத்கலத்தில் ஒரிசா தோன்றி லக்ஷ்மி ராமானுஜரையும் 4 முகம் கொண்ட பிரம்ம தேவர் மத்வாசாரியரையும் ருத்திரர் விஷ்ணுசுவாமியையும் 4 குமாரர்கள் நிம்பாதகத்தேரையும் ஏற்றுக்கொள்வர். பத்ம புராணம். ருத்ர சம்பிரதாயம் இது சிவபெருமானால் விஷ்ணு சுவாமியை ஆச்சாரியராக கொண்டு தோற்றுவிக்கப்பட்டதாகும். மிகச்சிறந்த வைஷ்ணவரான சிவபெருமான் எப்பொழுதும் ராமநாமத்தை ஜபம் செய்வதாகவும் அதுவே தனக்கு திருப்தியளிப்பதாகவும் பார்வதி தேவியிடம் பத்ம புராணத்தில் கூறியுள்ளார். மேலும் வைஷ்ணவானாம் யதா ஷம்பு வைஷ்ணவர்களில் மிகச்சிறந்தவர் சிவபெருமான் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் 12, 13, 16 குறிப்பிடப்பட்டுள்ளது. விஷ்ணு சுவாமி சுத்தாதுவைத வாதம் என்னும் தத்துவத்தை நிலைநாட்டியவர். ஸ்ரீ சம்பிரதாயம் இது லக்ஷ்மி தேவியினால் தோற்றுவிக்கப்பட்டு ஆதிசேஷனின் அவதாரமான இராமானுஜாச்சாரியரால் பரப்பப்பட்டது. ஆழ்வார்கள் அருளிய 4000 திவ்ய பிரபந்தம் ஸ்ரீ சம்பிரதாயத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. விசிஷ்டாத்வைத வாதம் என்பது ஸ்ரீ சம்பிரதாயத்தின் தத்துவமாகும். குமார சம்பிரதாயம் பிரம்மதேவரின் 4 சனகாதி குமாரர்களால் தோற்றுவிக்கப்பட்ட சம்பிரதாயம் நிம்பார்க ஆச்சாரியரால் பரப்பப்பட்டது. துவைதாத்வைத வாதம் என்னும் தத்துவத்தை நிலைநாட்டிய நிம்பார்க சம்பிரதாயம் தற்போது பெரும்பாலும் அவருக்கு பின் வந்த வல்லபாசாரியரின் பெயரில் அறியப்படுகிறது. பிரம்ம சம்பிரதாயம் பிரம்மதேவரால் தோற்றுவிக்கப்பட்டு மத்வாசாரியரின் மூலமாக பரப்பப்பட்டது. பிரம்ம சம்பிரதாயம் அல்லது பிரம்ம மத்வ சம்பிரதாயம். ஆச்சாரியர் மத்வர் சுத்த துவைத வாதத்தை தனது தத்துவமாக நிலைநாட்டினார். 4 சம்பிரதாயங்களுக்கு இடையில் தத்துவ நுணுக்கங்களில் வேறுபாடு உள்ளபோதிலும் அடிப்படையில் 4 தத்துவங்களும் பகவான் விஷ்ணுவை அல்லது கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்று அவருக்கு தொண்டு செய்யும் பக்தி பாதையை பயிற்சி செய்பவர்களாக உள்ளனர். வாழ்வில் பக்குவமடைய விரும்புவோர் இந்த 4 சம்பிரதாயங்களில் ஏதேனும் ஒன்றில் வரும் குருவிடம் சரணடைய வேண்டும். இந்த 4 பரம்பரையில் வராத எந்தவொரு நபரும் ஆன்மீக குருவாக முடியாது. இருவகையான சந்நியாசிகள் துறவு வாழ்வில் ஈடுபட்டுள்ளனர். மாயாவாத சந்நியாசிகள் சாங்கிய தத்துவத்தை படிப்பதிலும் வைஷ்ணவ சந்நியாசிகள் வேதாந்த சூத்திரத்திற்கு முறையான விளக்கம் கொடுக்கக்கூடிய பாகவத தத்துவத்தை படிப்பதிலும் ஈடுபட்டுள்ளனர். மாயாவாத சந்நியாசிகளும் வேதாந்த சூத்திரத்தை படிக்கின்றனர். ஆனால் அவர்கள் சங்கராசாரியரால் எழுதப்பட்ட ஷா ரீரிக பாஷ்ய எனப்படும் உரையை படிக்கின்றனர். பாகவத பள்ளியின் மாணவர்கள் பஞ்சராத்திர நெறிகளின்படி இறைவனின் பக்தி தொண்டில் ஈடுபடுவதால் வைஷ்ணவ சந்நியாசிகளுக்கு பகவானின் திவ்யமான தொண்டில் பலதரப்பட்ட ஈடுபாடுகள் உள்ளன. வைஷ்ணவ சந்நியாசிகளை பொறுத்த வரையில் அவர்களுக்கும் பௌதிக செயல்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்ற போதிலும் அவர்கள் இறைவனின் பக்தி தொண்டில் பற்பல செயல்களை செய்கின்றனர். ஆனால் சாங்கிய வேதாந்த கல்வியிலும் மனக்கற்பனையிலும் ஈடுபடும் மாயாவாத சந்நியாசிகளால் இறைவனின் திவ்யமான தொண்டினை சுவைக்க முடியாது. அவர்களின் ஆய்வுகள் மிகவும் கடினமானதால் சில நேரங்களில் அவர்கள் பிரம்மனை பற்றிய கற்பனைகளில் களைப்புற்று முறையான அறிவின்றி பாகவதத்திடம் தஞ்சமடைகின்றனர். விளைவு இவர்களது பாகவத கல்வி தொல்லை அளிப்பதாகிவிடுகிறது. மாயாவாத சந்நியாசிகளின் செயற்கையான வரட்டு கற்பனைகளும் அருவவாத விளக்கங்களும் சற்றும் பயனற்றவையாகி விடுகின்றன. பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள வைஷ்ணவ சந்நியாசிகளோ தங்களது திவ்யமான கடமைகளை ஆற்றுவதில் ஆனந்தத்துடன் உள்ளனர். மேலும் இறுதியில் இறைவனின் திருநாட்டை அடைவதற்கான உத்திரவாதமும் அவர்களிடம் உள்ளது. மாயாவாத சந்நியாசிகள் சில சமயங்களில் தன்னுணர்வு பாதையிலிருந்து வீழ்ச்சியடைந்து மக்கள் தொண்டு சமூக சேவை போன்ற பௌதிக செயல்களில் மீண்டும் நுழைகின்றனர். அச்செயல்கள் பௌதிக ஈடுபாடுகளே. எனவே எது பிரம்மன் எது பிரம்மனல்ல என்பதை பற்றிய வரட்டு கற்பனைகளில் ஈடுபட்டிருக்கும் சந்நியாசிகள் பற்பல பிறவிகளுக்கு பின் கிருஷ்ண பக்திக்கு வரலாம் என்ற போதிலும் அவர்களை காட்டிலும் கிருஷ்ண பக்தியின் செயல்களில் ஈடுபட்டுள்ள வைஷ்ணவர்கள் நன்னிலையில் உள்ளனர் என்பதே முடிவு. அனாஸ்தஸ்ய விஷயான் யதார்ஹம் உபயுஞ்ச நிர்பந்த கிருஷ்ண சம்பந்தே யுக்தம் வைராக்கியம் உச்சியதே. கிருஷ்ணருடன் தொடர்பில்லாத எந்த செயலையும் யாரும் செய்யக்கூடாது. இதுவே கிருஷ்ண கர்ம என்று அழைக்கப்படுகின்றது. ஒருவன் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் தனது செயல்களின் விளைவில் அவனுக்கு பற்றுதல் இருக்கக்கூடாது. பலனை அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். உதாரணமாக ஒருவன் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் அச்செயலை கிருஷ்ண உணர்வாக மாற்றுவதற்கு அவன் கிருஷ்ணருக்காக வியாபாரம் செய்ய வேண்டும்.
பிராயணித பகவத ஈஸ்வரஸ்ய விசிஷ்டிதம் பாகவதம் மே 1:24. அனைத்தும் பகவான் கிருஷ்ணரது விருப்பத்தினாலேயே நடைபெறுகின்றது. பௌதிக இன்பத்தை ஏற்பதென்பது பௌதிக துன்பங்களில் தன்னை இன்னும் ஆழமாக பிணைத்துக் கொள்வது என்பதாகும். 4 சம்பிரதாயம் உள்ளன. தத்துவம். 1. பிரம்ம சம்பிரதாயம் பிம்மாவிலிருந்து மத்வாச்சாரிய ஆச்சாரியர் மூலமாக சைதன்ய மகாபிரபு. 2. ஸ்ரீ சம்பிரதாயம் மகாலட்சுமி மூலமாக ராமானுஜ ஆச்சாரியர். 3. ருத்ர சம்பிரதாயம் சிவபெருமானின் மூலமாக விஷ்ணுசுவாமி ஆச்சாரியர். 4. குமார சம்பிரதாய 4 குமார் மூலமாக நிம்பக்கர் ஆச்சாரியர். கலியுகத்தில் இதில் 4 சம்பிரதாயம் மூலமாக யார் தீட்சை பெறுகிறார்களோ அவர்கள் தான் ஆன்மீக ராஜ்யம் போக முடியும் என பத்ம புராணம் கூறுகிறது. துவைதம் துவாட்டம் மாட்வாச்சாரிய பிரம்ம சப்ரடே. விசிஷ்டாத்வைதம் விசிஷ்டாத்வைதம் ராமனுஜாச்சாரிய ஸ்ரீ சம்பிரடே. சுத்தாத்வைதம் சுட்டத்வைதம் விஷ்ணுசாமி ரூட்ர சம்பிரடே. துவைதாத்வைதம் திவேதாத்வைதம் துவாட்டம் மற்றும் ஆட்வைடம் நிம்பர்கர் 4 குமார சம்பிரடே. அசிந்திய பேதா இந்தியா பேடா சாடனிய மகாபிரபு இன்டென்சிவபிள் ஒன்னஸ் அண்ட் டிஃபரன்ஸ். பிரம்ம சம்பிரதாயத்திலிருந்து வரும் ஸ்ரீல மத்வாச்சாரியரிடமிருந்து பகவான் சைதன்யர் பின்வரும் 2 கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டார். 1. அத்வைத்த தத்துவத்தை நிராகரித்தல். 2. பகவானின் அர்ச்சா விக்கிரக வடிவையே பரிபூரணமான உண்மையாக ஏற்றுக்கொள்ளுதல். நாம் மத்வாச்சாரியரின வழியில் வருபவர்கள். இராதா கிருஷ்ணரின் விப்ரலம்ப பாவத்தை ஸ்ரீல மாதவேந்திர பூரியே முதலாக வெளிக்கொணர்ந்தார். ஸ்ரீ மகாலட்சுமி சம்பிரதாயத்திலிருந்து வரும் ஸ்ரீல இராமானுஜரிடமிருந்து பகவான் சைதன்யர் பின்வரும் 2 கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டார். 1. கர்மம் ஞானம் மற்றும் யோகம் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்ட கலப்படமற்ற தூய பக்தி. 2. வைஷ்ணவ சேவை. ஸ்ரீரங்க ஆலயத்தின் தலைமை பூஜாரியின் மகனே கோபால பட்டர். இவர் 6 கோஸ்வாமிகளில் ஒருவராவார். ருத்ர சிவபெருமான் சம்பிரதாயத்திலிருந்து வரும் விஷ்ணுசுவாமி இடமிருந்து பகவான் சைதன்யர் பின்வரும் 2 கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டார். 1. கிருஷ்ணரை முழுமையாக சார்ந்திருக்கும் மனோபாவம். 2. ராக பக்தியின் பாதை. 4. குமார சம்பிரதாயத்திலிருந்து வரும் நிம்பார்க ஆச்சாரியரிடமிருந்து பகவான் சைதன்யர் பின்வரும் 2 கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டார். 1. ஸ்ரீமதி ராதாராணியுடன் தஞ்சமடையும் அவசியம். 2. கிருஷ்ணரின் மீதான கோபியர்களின் அன்பிற்கான உயர் மதிப்பு. ஹரே கிருஷ்ண. 1. நான் யார். 2. முழு முதற் கடவுள் யார். 3. அந்த முழு முதற் கடவுளுக்கும் எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன தொடர்பு. 4. இந்த மனித வாழ்விற்கு முன் நான் எங்கு என்ன செய்து கொண்டிருந்தேன். 5. இந்த மனித வாழ்வுக்கு பின் நான் எங்கு என்ன செய்ய போகிறேன். 6. இந்த மனித வாழ்வின் முக்கிய குறிக்கோள் என்ன. 7. மறுபிறவி என்றால் என்ன. அதன் சாராம்சம் என்ன. 8. நான் ஏன் துன்பப்படுகிறேன். அந்த துன்பத்திலிருந்து முழுமையாக விடுபட்டு நிரந்தர அமைதி ஆனந்தத்திற்கான வழி என்ன. இது போன்ற தேடல் மனதில் நிறைந்து உள்ளவர்கள் அனைத்து கேள்விகளுக்கான விடைகளை பகவத்கீதை உண்மையுருவில் மற்றும் ஸ்ரீமத் பாகவத புத்தகத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும்.